நண்பர்களே, இது லைஃப் ஆஃப் கிட்ஸா எபிசோடு 12. இது அண்ணனின் அமைதியை தேடி ஒரு பயணம். என் கூட இருக்க சில பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் மென்டலி சிக்காக இருக்கேன்னு. அதுக்காக நான் மென்டல்லாம் கிடையாது, யாரு கூடயும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அண்ணனுக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சதும் பஸ் ஒன்று புக் பண்ணிவிட்டு திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் ஒரு 7:30க்கு பஸ் சென்னையிலேருந்து கிளம்பிச்சு. யூஸ்வலாக நான் பஸ் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பஸ் பிரேக் ஸ்டாப்பில் கொஞ்சம் கோல்டு காஃபியும் கொஞ்சம் கான்செப்ட்ஸும் வாங்கி சாப்பிட்டு பஸ்லேயே தூங்கிட்டேன். மார்னிங் பார்த்தா தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், எனக்கு சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சன்ரைஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படின்னா, அந்த காற்றாலைக்கு நடுவில் அந்த உப்பளத்தில் ரிஃப்ளெக்ட் ஆன அந்த சன்ரைஸ், அதோட அழகை பார்த்து அண்ணன் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் கண்ணும் கலங்குச்சு, மனசும் கொஞ்சம் லேசாச்சு. அப்புறம் மார்னிங் ஒரு 7:30க்கு திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டேன். வந்து இறங்கணும் அண்ணன் வழக்கமாக பண்ணுற விஷயம் எதுவுமே இந்த ட்ரிப்பில் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் போயிட்டு ஒரு பெட்டி கடையில் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு வந்து பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சிட்டேன். நான் வேறு நைட்டு சரியாக சாப்பிடல. ஸோ பயங்கரமாக பசிச்சுது. கோவிலுக்கு போகிற வழியில் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டேன். நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி திருச்செந்தூர் வந்தேன். கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு ஹோம் ஃபுட் சென்டரை பார்த்தேன். ஃபுட்டு நிஜமாகவே வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம முதல்ல துண்டு கை விநாயகரை பார்க்க போனோம். இங்கே இவர் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சிங்கன்னா நல்லது நடக்கும்னு எங்கள் நைனா சொன்னார். அதே மாதிரி அங்கேயும் நிறைய பேர் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, அண்ணனும் ஒரு தேங்காய் வாங்கி நல்லா தலையை சுற்றி நங்குன்னு உடைச்சிட்டேன். தேங்காய் உடைச்சிட்டு கோவிலுக்கு போகிற வழியில் வேல் போட்டு வைக்க சொல்லி 2 அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தங்க கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நானும் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டேன். 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் பண்ண சொன்னார். அதில் செகண்டு மூவர் சமாதி போய் பார்க்கணுன்னு. இந்த பிளேஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தனால அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து நேராக கடலுக்கு போய் சில பல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு காக்கா குளியில் போட்டுட்டு நாழி கிணறுல குளிக்கலான்னு வந்து பார்த்தா நல்லா படையப்பா படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய லைன் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா சரி வராது, லைனில் நின்றா கைப்பொல்லன்னு நின்றுட்டேன். அப்புறம் 2 மணி நேரம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நாழி கிணறுல குளிக்க போனேன். நிஜமாக சொல்கிறேன் கைஸ், ஒர்த்து வருமா ஒர்த்து. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே குளிச்சுட்டு நேராக அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். முருகனை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது. வெளியவே ஒரு லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும். ஸோ அதனால் உள்ளே எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை, வீடியோவும் எடுக்கலை. நான் ஃப்ரைடே போனனால பெருசாக கூட்டம் இல்லை. அதனால் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துட்டேன்.